ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமான ஒரு மிளகு ரசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புளி சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய தக்காளி சேர்க்குறதா இருந்தால் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ புளியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்குவோம். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி தான் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இடிச்செல்லாம் எடுப்போம் இல்லையா, இப்போ உரலில் போட்டு இடித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ரசத்துக்கு எப்பயுமே திரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த வேக வைக்கும்போது தக்காளியில் லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை சும்மா அப்படி கொஞ்சம் லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஆல்ரெடி நமக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா வெந்து தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தோலையுமே எடுத்துட்டோம் இல்லையா, அதனால இதில் இருக்கிற திப்பியெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ தக்காளி ரசமாக செய்கிறீங்க அப்படின்னா தக்காளியை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டு புளி பேருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி ரசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் கரைக்கும் போது அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சு விடும்போது அதோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த புளியோட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கையில் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம் இருந்தால் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ப 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு 2 இல்லைன்னா ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைமில் 2 கருவேப்பிலையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பெருங்காய பொடியை எப்பயுமே ரசத்துக்கு இந்த மாதிரி தாளிக்கும் போது நீங்கள் பெருங்காய பொடி சேர்த்து நீங்கள் தாளிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடியானதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி, தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மசாலா சேர்த்து கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த நுரை கூடி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொதிச்சிருச்சு அப்படின்னா ரசம் கடுத்து போயிடும், அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால இது லைட்டாக பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சூப்பரான டேஸ்டான ரசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.